தேவனுக்கே மகிமை. ஏசாயா 62ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தின் பிற்பகுதி. கர்த்தருடைய வாய் சொல்லும் புது நாமத்தால் நீ அழைக்கப்படுவாய். ஆமாங்க, ஊர் உலகத்தார் உங்களை என்னெல்லாமோ சொல்லி கேலி செய்து கிண்டல் பண்ணி சிரித்து கொண்டு இருக்கலாம். உங்களுக்கு ஒரு அடைமொழியை வைத்து பேசி திரிந்து கொண்டு இருக்கலாம். ஆனால் தேவாதி தேவன் உங்களுக்கு மகிமை பொருந்திய ஒரு பெயரை வைத்திருக்கிறார். ஆமாங்க, அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அது மகிமை பொரிந்ததாக மிகுந்ததாக இருக்கும். உங்களுக்கு கனத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அப்படிப்பட்ட பெயரை கர்த்தர் வைத்திருக்கிறார். சகோதரனை ஏமாற்றின யாக்கோபுக்கு கர்த்தர் எத்தன்கிற பெயரை எடுத்துவிட்டு இஸ்ரேல் என்று மாற்றின தேவன் உங்கள் வாழ்க்கையும் கர்த்தர் மாற்றுவது மட்டுமல்லாமல் உங்களுக்கு ஒரு புது நாமத்தை தரும்படியாக காத்திருக்கிறார். கர்த்தர் இந்த வார்த்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.